வணக்கம். சுத்தமா மனசே கேட்காம பண்ணக்கூடிய வீடியோ, ஒரு அவலம். கடலூர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல்ல என்னென்னலாம் நடக்கக்கூடாதோ எல்லாமே வந்து நடந்திருக்கு. கண்டிப்பா நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சில பேருக்கு தெரியாதவங்களுக்கு நம்ம வந்து விளக்கி சொல்லிர்லாம். கடலூர்ல வந்து அமலா அப்படிங்கிற ஒரு ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பேசிக்கலி ஒரு கிறிஸ்டியன் எய்டட் ஸ்கூல். அதாவது வந்து கிறிஸ்டியானிட்டிய நம்புறவங்க நடத்தக்கூடிய ஒரு ஸ்கூலு. இத நான் ஏன் சொல்ல வேண்டியா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கூல் அப்படின்னா வந்து எந்த ஒரு அடையாளமே இருக்கக்கூடாது. அங்க வர்றவங்க எல்லாருமே சமம் அப்படிங்கிறத தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மதத்தின் பெயரால ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நடத்துறாங்க அப்படின்னா, பாஸ்ட்ல எப்படி இருந்துச்சோ தெரியல. ஃபியூச்சர்ல வந்து அது எந்த மதத்தின் பெயரால ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் நடத்தினாலும் நிறுத்தணும். ஏன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மதத்தின் பேர்ல அத முகத்த வச்சுட்டு பின்னாடி நெறைய தில்லாலங்கடி வேலைலாம் செய்றாய்ங்க. அது எந்த மதமா இருந்தாலும் சரி. அதில வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள வந்து ஒரு சர்ச் மாரியான ஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு. பார்க்கறதுக்கே ஒரு புனிதமான ஒரு ஸ்கூல் மாரி. அது மட்டும் இல்லாம, இவருடைய தாளாளர் அவர் பேரே வந்து ஜேசுதாஸ். இந்த தாளாளர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இந்த ஸ்கூல பத்தி சொல்றேன். இந்த ஸ்கூல்ல வந்து படிக்கிறதுக்கான கிளாஸஸு, வெளிலேருந்து வந்துட்டு போற டே ஸ்காலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாரி பசங்க வந்துட்டு போறதுக்கான ஒரு வழிமுறை மட்டும் இல்லாம, உள்ளேயே தங்கி அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறுமிகளுக்கான ஒரு ஹோமும் இருக்கு. அண்ட் முதியோர் இல்லமும் இருக்கு. இது எல்லாத்துமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள இருக்கு. இந்த மாரி ஒரு ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னா, அங்கேயே தங்கி படிக்கிற, இல்ல வந்து வந்து படிச்சுட்டு போற மாணவிகளுக்கு, சிறுமிகளுக்குலாம் வந்து இந்த பள்ளியுடைய தாளாளர் ஜெயசுதாஸுங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா, வெளில பேசும்போது அப்படியே வந்து இனிக்க இனிக்க வாழைப்பழம் மாரி பேசுவான். அந்த மதத்தின் பேரால வந்து பார்த்தீங்கன்னா, பிரசங்கம்லாம் பண்ணுவான். அப்படியே வந்து புனித மாரி வந்து பிஹேவ் பண்ணிட்டுருக்க இந்த நபர் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்க படிக்கிற 4 குழந்தைகள், மாணவிகள், சிறுமிகள் மேல வந்து அத்துமீறி வந்து கை வச்சுர்றாரு. அதாவது வந்து பாலியல் சீண்டல் பண்ணிர்றாரு. இது வந்து வெளியில வருது. வெளில வந்ததுக்கப்புறமா வந்து கைது செய்றாங்க. ஆப்வியஸ்லி போக்சோ சட்டத்தில கைது செஞ்சு, அதுக்கப்புறம் உள்ள போறான். அப்புறம் வந்து பெயில் வாங்கிட்டு வந்து வெளில வந்துட்டு இருக்கா. இப்போ வந்து வழக்கு நடந்துட்டுருக்கு. இந்த நேரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, தானே முன்னின்று அந்த ஸ்கூல நடத்திட்டு இருந்தாரு. இவரோட ஆப்சன்ஸ்ல இவங்களுடைய மகன், அவன் பேரு பிரின்ஸு. அவன் வந்து 2வது மகன் போல. அவன் என்ன பண்றான், அப்பா விட்டு போன இடத்த நான் நிரப்புறேன். அதாவது ஸ்கூல்ல நடத்துற அந்த தாளாளர் இடத்த மட்டும் இல்லாம, அப்பாவோட லெகாசி அப்பா என்னலாம் பண்ணிட்டுருந்தாரோ, அதே மாரி வந்து நம்ம அப்பனுக்கு குறையாம நம்ம வந்து அவருக்கு தானே பிறந்திருக்கோம். அதனால வந்து ஒரு 16 அடி பாயலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டமேனிக்கு வந்து பாய்ஞ்சிருக்கார். என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கூல்ல வொர்க் பண்ற ஆசிரியைகள்லாம் இருப்பாங்கல்ல. பொதுவா கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க வொர்க் பண்றீங்கன்னா, டீச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு டீசென்ட்டான சம்பளம் வாங்குவாங்க. பட் நீங்க நெனச்சுக்கலாம், ரொம்ப ஹைஃபை ஸ்கூல்ஸ்லாம் வந்து சம்பளத்த தூக்கி கொட்டி குடுத்துருவாய்ங்க அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய வேலை வாங்கிட்டு டீச்சர்ஸ்க்கு பேசிக்கலா வந்து பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல கொஞ்சம் கம்மி தான். கம்பேரிட்டிவ்லி அவங்க பண்ற வேலைக்கு உண்டான சம்பளம் கிடைக்குதான்னு கேட்டா, சிட்டியில இருக்க சில ஸ்கூல்ஸ்ல வந்து ஓரளவுக்கு சம்பளம் கிடைக்கலாம். பட் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க இந்த மாரி கடலூர், இல்ல கிராமங்கள்ல இருக்க ஸ்கூல்ல கூட அது பிரைவேட் ஸ்கூலா இருந்தா, அங்க போகக்கூடிய டீச்சர்ஸ்க்கு சம்பளம் ரொம்ப அதிகம். அதுவும் சின்ன குழந்தைங்களுக்கு, அதாவது 8வது வரைக்கும் இல்ல 10வதுக்குள்ள சொல்லிக் குடுக்குறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு சம்பளம் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ யாரெல்லாம் வந்து ஒர்க் பண்ணுவா பொதுவான்னு பார்த்தீங்கன்னா, வேற வேலையே கிடைக்காம, வேற எந்த இடத்துலயும் வேலை கிடைக்காம, இதுதான் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாரி சின்ன ஸ்கூல்ஸ் எல்லாம் போயிட்டு நெறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. குடும்ப கஷ்டத்துக்காக. இந்த குடும்ப கஷ்டத்துக்காக வந்து நெறைய வேலையில புழி புழின்னு புழியிறாங்க அப்படின்னா கூட, அதை தாண்டி வந்து அந்த ஒர்க்க வந்து பண்றது, ஏதோ ஒரு மணிய வச்சு நம்மளோட குடும்பத்த காப்பாத்திடலான்னு. ஸோ இந்த தாளாளருடைய பையன் பிரின்ஸ் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்கன்னா வந்து, அப்பா வந்து மாணவிகள் மேல கை வச்சாரு. நம்ம டிஃபரெண்ட்டா ஒரு விஷயம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு, இங்க ஒர்க் பண்ற பெண் டீச்சர்ஸ் மேலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்து ஆசை ஏற்பட்டு, பல பேர வந்து ஆசைய தூண்டி, இங்க வேலை செய்யணும்னா வந்து உங்களுக்கு நெறைய நன்மைகள்லாம் ஏற்படும்னு ஆசைய தூண்டி, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, அவனோட இச்சைக்கு ஆளாக்கியிருக்கான். அது மட்டும் இல்லாம சில பேர வந்து அவங்க வொர்க் பண்ற இடத்துல ஹராஸ் பண்ணி, "நீங்க வொர்க் பண்ணணுமா வேணாமா? தொடர்ந்து உனக்கு வொர்க்ன்னு ஒண்ணு இருக்கணுமா வேணாமா? இல்ல வொர்க்ல நீ இந்த மாரி வந்து தப்புலாம் பண்ணிட்ட." அப்படின்னு சொல்லிட்டு மேல பொய் குற்றச்சாட்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல சில பேர் ஒரு சூழ்ச்சியின் பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, விதவிதமான வகையில அங்க வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கெல்லாம் வந்து ஆசை வார்த்தை கூறி, இவனோட ஃப்ரெண்ட் வந்து ஒரு ரெசார்ட் வச்சிருக்கானாம். இவன் என்ன பண்றான், வழக்கமா என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, பேசி கீசி இந்த மாரி வந்து ஒரு சூழ்ச்சிக்குள்ள ஏற்படுத்தி, ஒரு ரெசார்ட் இருக்கு என் ஃப்ரெண்டோடது. அது வந்து பார்த்தீங்கன்னா, பீச்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. ஆனா உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா தோப்பா இருக்கும். போனீங்கன்னா ஒரு தோப்போட ஃபீலிங் கிடைக்கும். அந்த ரெசார்ட்டுக்கு நீங்க வேணுனா போய் தங்கிக்கோங்க அப்படின்னு சில பேர்கிட்ட சொல்றது. அந்த ரெசார்ட்டுக்கு வான்னு சொல்லிட்டு சில பேர் ஆசை வார்த்தை குத்தி வந்து மயக்கி அழைக்கிறது. அந்த ரெசார்ட்டுக்கு வரலனா வேலை போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர மிரட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெசார்ட்டுக்கு வர வச்சு, அங்க அவங்க கூட வந்து உறவுல இருந்தது மட்டும் இல்லாம, அதற்கு மேலயும் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அவங்க வந்து இவங்களோட ஆசைக்கு வந்து கட்டுப்படணும் அப்படிங்கிறனால, ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறது. அவங்ககிட்ட பேசிட்டே சொல்லி வச்சே சில வீடியோ எடுத்து வச்சுக்கிறது. சில நேரத்தில சொல்லாம மறைஞ்சிருந்து அந்த வீடியோலாம் எடுத்துட்டு, இத வச்சு திருப்பியும் திருப்பியும் பிளாக்மெயில் பண்ணி, இவங்க எல்லாரையுமே வந்து அந்த வலைக்குள்ள சிக்க வச்சு, தொடர்ந்து அவங்கள வந்து தன்னோட இச்சைக்கு உள்ளாக்கிட்டு இருக்கான். ஸோ, இதில இருக்க ஸ்கூல் டீச்சர்ஸ் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா,
அவங்களே விரும்பி போயிருந்தாலும் சில பேர் வந்து இந்த வலையில் மாட்டிக்கிட்டு அவன் வச்சிருக்க அந்த காணொளி புகைப்படங்கள்னால வேறு வழியே இல்லாமல் எத்தனை வாட்டி அவன் வந்து கூப்பிட்டுட்டே இருந்தாலும் இந்த மாதிரி வந்து போயிட்டே இருந்திருக்காங்க. இப்படி ஒரு புனிதமான இடமா இருக்க வேண்டிய பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்களை வந்து எந்த விதத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து மனசு கெட்டு போயிடக்கூடாது, அவங்கள பார்த்து வச்சுக்கணும், பாதுகாத்து வச்சுக்கணும். வீட்டிலேருந்து வந்து ஒரு இடத்துல அனுப்புகிறோம், ஒரு 8 ஹவருக்கு மேலே ஒரு இடத்துல வந்து வீட்டிலேருந்து அனுப்புகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈக்குவலாக வந்து ஸ்கூலில் பத்திரமா பார்த்துப்பாங்க அப்படின்னு நினச்சி வீட்டிலேருந்து அந்த குழந்தைங்களாம் அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே அவங்கள பார்த்துக்கக்கூடிய ஆசிரியர்கள் எவ்வளோ புனிதமானவங்களாக இருக்கணும், அவங்க வந்து எந்தளவுக்கு தப்பு செய்யாதவங்களாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசிரியர்களை இவன் என்ன பண்ணிருக்கான், பெரும்பான்மையான பெண் ஆசிரியர்களை இவன் தன்னோட வலைக்குள்ளே உள்ள வச்சு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதில் ஒரு 10 வருஷத்துக்கும் மேற்பட்டு ஒர்க் பண்ணுற ஒரு 35 வயது மிக்க ஒரு ஆசிரியை என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட இச்சைக்கு வேறு வழியே இல்லாமல் ஆளானது மட்டும் இல்லாமல் இவனோட டார்ச்சர் தாங்க முடியாமல் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அழுதுருக்காங்க, கெஞ்சி கேட்டிருக்காங்க, வேலையிலேருந்து நிற்கவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் மிரட்டி அவங்கள வந்து எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்கான். கேள்விப்பட்ட வரைக்கும் அவங்க மேலே ஃபிசிக்கலி அப்யூஸ் பண்ணியிருக்கான், அவங்கள அடிக்கவும் செஞ்சுருக்கான் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த டார்ச்சர்லாம் தாங்காமல் இவங்க வந்து பெரிய இடமாச்சே, ஏன்னா இவங்க அப்பாவே வந்து போக்சோவில் உள்ளே போயிட்டு வந்தார், இன்றைக்கி எதுவுமே இல்லை பெயில் வாங்கிட்டு வந்துட்டார். எப்படி போக்சோவில் உள்ளே போன பெயில் வாங்கிட்டு வந்தான்னு தெரியல. அப்படி இருக்கிறப்போ வந்து இவங்க போய் கம்ப்ளைண்ட்டும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சாங்கன்னு தெரியல. ரொம்ப ஏழை குடும்பத்துலேருந்து அவங்க அம்மா இந்த லேடி மட்டும்தான் வந்திருக்காங்க. ஸோ சொல்கிறதுக்கும் யாரும் இல்லை, ஆடுறதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த பையன் கூட வந்து அதாவது அந்த பிரின்ஸ்ன்றவங்க கூட ஃபோனில் பேசிகிட்டே வந்து சண்டை போட்டுகிட்டே தற்கொலை பண்ணி இறந்துடுறாங்க, தூக்கு போட்டு வந்து இறந்துடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுது, இந்த ஏழை அம்மா எனக்கு கேட்குறதுக்கு யாருமே இல்லை, எனக்கு பொண்ணு மட்டும் தான் சம்பாரிச்சு போட்டிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுது புலம்புறாங்க. போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், ஆனால் கூட மாட யாருமே இல்லை, அவங்களுக்கு ஒரே பயம். ஆனால் இவங்க தான் கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்புறாங்க. இல்லை இவங்களால தான் செத்துருப்பாங்க அவங்க பொண்ணு சொல்லி நம்பி ஆடுறாங்க. ஒரு செய்தி சேனல் மூலியமாக, ஒரு காணொலி மூலியமாக இது ரொம்ப பரவுது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் இவங்க போய்ட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க ட்ரை பண்ணி நடவடிக்கையே எடுக்காமல் ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செய்தி வந்து 4 பக்கமும் போயிட்டதுனால அப்புறம் காவல்துறை போயிட்டு அந்த தாளாளருடைய மகனை வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ இதில் என்ன கேடுன்னு பார்த்தீங்கன்னா, நிறையா டீச்சர்ஸ் வந்து அந்த தாளாளர் அப்பா அவனும் வந்து அவங்கள யூஸ் பண்ணியிருக்கான், பையனும் வந்து யூஸ் பண்ணியிருக்கான். இதை வந்து வேறு ஒரு இந்த மேட்டரில் வந்து வேறு மாதிரி வந்து சம்மந்தப்பட்டிருக்கு. இன்னொரு ஆண் ஆசிரியர் இருக்கார், அவங்க கூட இவங்க 2 பேரோட சம்பளத்துக்கும் ஆளான ஒரு பெண் ஆசிரியை பேசுகிறாங்க. இதில் வந்து அவங்க பேசக்கூடியெல்லாம் கேட்டால் வந்து அந்த ஸ்கூலில் என்னென்னலாம் நடந்திருக்குமோ அப்படிங்கிற யோசனை தான் வருது. இதில் என்ன கொடுமைனா, இவன் டீச்சர்ஸை மட்டும்தான் அப்படி பண்ணானா, இல்லை அப்பனுக்கு கொஞ்சமும் தப்பாமல் பிறந்த இவன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பனை மாதிரியே வந்து அங்கே இருக்கிற சிறுமிகள் மாணவிகளுக்கு மேலேயும் கை வச்சுருக்கானா. இதில் இன்னொரு விஷயம், அதுக்குள்ளேயே வந்து பெண்கள் தங்கியிருக்கிற அந்த ஹோம் இருந்திருக்குல்ல, இந்த 4 குட்டி பொண்ணுங்க வந்து அந்த தாளாளரை பற்றி வெளில சொல்லியிருக்காங்க. பட் அங்கேயும் வந்து வளர்ந்தவங்களை என்னென்னலாம் வந்து பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் சும்மா யோசிச்சு பாருங்கள், இவன் கண்ட்ரோலில் தான் எல்லாமே இந்த ஹோம் எல்லாம் வரைக்கும் சாப்பாடெல்லாம் தருவாங்க. அந்த குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்ற இதில் வந்து தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ நாள் எவ்வளோ குழந்தைங்கள அவன் யூஸ் பண்ணுறதானா யாருக்கு தெரியும். இந்த ஆங்கிள் எல்லாம் வந்து கண்டிப்பாக விசாரணை பண்ணணும். ஆனால் என்ன ஒன்று, தாளாளர் மாட்டிக்கிட்டதுக்கப்புறமா அவன் ஜெயிலுக்கு போயிட்டோன்னா அங்கே இருக்கிற பெண்கள் அதாவது குழந்தைங்களை எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அரசினர் காப்பகத்துக்கு வந்து கூப்பிட்டு போயிட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து எப்படி இந்த பள்ளியை செயல்பட விட்றாங்க அப்படின்னு தான் வந்து தெரியல. இவன் எப்படி முதல்ல வந்து பெயில் வாங்கிட்டு வந்தான், இப்போ ஏற்பட்ட பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா போலீஸ்காரங்க வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வருதுன்னா எப்படி எடுக்காமல் 7 நாளுக்கு அப்புறம் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை எடுக்கிறாங்க. இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. அப்படி இருக்கிறப்போ இந்த அப்பனுக்கும் தப்பாமல் பிறந்தவன் வந்து மாணவிகள் மேலேயும் கை வச்சிருக்கானான்ற மாதிரி பல விசாரணைகள் இருக்கணும். இப்போ வந்து என்னென்னா வேறு வழியே இல்லாமல் இவ்வளோ வீடியோ ஃபோட்டோ வெளில வந்துட்டதுனால காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அதாவது கைது பண்ணி கூப்பிட்டு போயிருக்காங்க. விசாரணை நியாயமாக நடக்குமா, உண்மைகள்லாம் வெளில வருமா, இந்த பள்ளி வந்து இழுத்து மூடப்படுமா, இன்னும் நிறைய பேருக்கு வந்து நியாயம் கிடைக்குமா, நிறைய ஆசிரியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த விஷயத்தில் மாட்டிட்டு இருந்தாங்கன்னா அவங்களாம் வெளில வந்து உண்மையை சொல்லுவாங்களா விசாரணையில் போலீஸ் ஸ்டேஷனில் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. நம்ம முக்கியமாக ஒரு கேள்வி கேட்க வேண்டியது இந்த நேரத்தில் ஒருத்தர்கிட்ட தான். என்னுடைய ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு மார்தட்டி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் சிறப்பான நடவடிக்கைலாம் எடுத்திருக்காருப்பா, அதை பாராட்டுறோம். ஆனால் உங்களோட ஏரியா தானே இதுவும், உங்களோட கட்டுப்பாட்டு கீழே தானே வருது. முதல்ல இப்பேற்பட்ட ஒரு பள்ளி எப்படி தொடர்ந்து நீங்கள் நடக்க விடலாம், எப்படி அவன் பெயிலில் வெளில வந்தான், உங்களோட அதாவது உங்களோட குழந்தைங்கன்னா உங்களோட துறைக்கு கீழே இருக்க குழந்தைங்க உங்களோட குழந்தைங்க மாதிரி தானே, நீங்கள் அப்படி தானே பார்க்கணும். இந்த விஷயம் வெளியவே வரல, ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. ஏதோ ஒரு நியூஸ் சேனலில் வந்ததுனால நம்மளாம் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். மனசே கேட்கல இப்படி ஒரு ஸ்கூலில் நடக்குது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் டீச்சர்ஸு, குழந்தைங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே மாட்டிட்டு முழிக்கிறாங்க. இது வெளில வந்தது. இந்த மாதிரி எவ்வளோ ஸ்கூல்ஸில் எத்தனை பேர் என்ன பண்ணிகிட்டு இருக்கானோன்னு தெரியலையா. வெளில ஒரு நல்ல முகத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கூலை நடத்திக்கிட்டு செல்வாக்கு மிகுந்த ஆளாக மாறிட்டு அந்த ஏரியாவில் இருக்க போலீஸ்காரங்களாம் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு அங்கே இருக்க அரசியல்வாதிகிட்டலாம் நல்ல கனெக்ஷன் வச்சுட்டு எளியவர்கள் இது மாதிரி பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா போய் வெளில போய் சொல்லாமல் அவங்க வாயை அடைச்சிட்டு அவங்கள மிரட்டி தொடர்ந்து அவங்கள இது மாதிரி வந்து கொடூரமான ஒரு விஷயத்துக்கு தள்ளிட்டு இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு வந்து கண்டிஷன்ஸை பற்றி வந்து பேசக்கூடிய நபர்.
அவரோட துறை கீழே வந்து பல கண்டிஷன்கள் வந்து மீறப்பட்டிருக்கு. இதற்கு வந்து அவர் தான் அத பண்ணாருன்னு சொல்லங்க. அவரோட துறைக்கு கீழ இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கூல்ல நடந்த அந்த தப்புக்கு வந்து சரியான நியாயம் வந்து பெற்றுத் தரணும். சரியான தண்டனை வந்து அந்த 2 பேருக்குமே பெற்றுத் தர்றது மட்டும் இல்லாம, தொடர்ந்து அந்த பள்ளி ஏன் இயங்கணும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நியாயமான கேள்வி தானே அது. அந்த கேள்விக்கு விடையளிக்கும் விதமா சீக்கிரமா அந்த பள்ளிய வந்து இழுத்து மூடணும். ஏன்னா, இப்ப இந்த பள்ளிக்கு போயிட்டு வந்திருக்குன்னா, அந்த பேரண்ட்ஸோட மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 4 குழந்தைங்க, ஆசிரியர்கள், ஐயோ! நம்ம குழந்தைக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிப்பாங்களா, மாட்டாங்களா? இப்போ நம்ம வீட்ல இருந்து ஒரு குழந்தை போயிட்டு ஒரு ஸ்கூல்ல படிக்குதுன்னா, அந்த ஸ்கூல்ல வேற ஏதாவது ஒரு குழந்தைக்கு இப்படி நடக்குதுன்னா, நம்ம அப்படி யோசிப்போமா, மாட்டோமா? அப்படி யோசிக்கிறது தான் மனித இயல்பு. ஸோ இது வந்து இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னே தெரியல. ஸோ மனசாட்சி வந்து கேட்காம புலம்பல் மாரியான ஒரு வீடியோங்க. இப்படிலாம் நடக்குது பாருங்க. ஸோ நம்மளோட குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்கன்னா வந்து டபுள் த வாட்ச் வந்து வச்சுக்கணும். அந்த ஸ்கூல பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. ஆசிரியர்கள் பத்தி வந்து திருப்பி திருப்பி ரீசெக் பண்ணிட்டே இருங்க என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் அந்த நேரத்தில சொல்ல வேண்டியிருக்கு.